என் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு நாள் தான் நான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதாங்க. அப்ப நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அதுக்கு நான் ரொம்பவே பயந்தேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ரெகுலரா இருக்கிற நம்ம பாடிஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் பாத்தீங்களா. மார்னிங் ரொம்ப டயர்டா இருந்துச்சு, ஒரு மாதிரி வாமிட்டிங்காவே இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை நம்ம பிரெக்னெண்டா இருக்கோமா. அப்புறம் சரி, ஓகே, டவுட்ல இருந்தா ஒன்னும் நடக்க போறது இல்ல, நம்ம போய் ஒரு கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு நானும் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஒரு கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணேன். நான் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் பாசிட்டிவா நெகட்டிவான்னு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் கிட்ட செக் பண்ணும்போது பாசிட்டிவ் தான், 2 கோடு இருந்துச்சு. உடனே நம்ம பாசிட்டிவ் தெரிஞ்சா உடனே நாங்க ஹாஸ்பிட்டல் தான் செக்அப் போனோம். உடனே நாங்க செக்அப் போயிட்டோம். ஏன் உடனே நாங்க செக்அப் போனோம் அப்படின்னா, என்னோட பேபி எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. அதனால நாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டதும் பேபியை செக் பண்ணிட்டு எனக்கு 40 டேஸ் தான் ஆயிருந்துச்சு. அந்த 40 டேஸ்லயே எனக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். பேபியோட ஹார்ட் பீட் வந்துருச்சு. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமும் வந்துச்சு. ஏன்னா எப்படி இந்த பேபியை நம்ம மேனேஜ் பண்ண போறோம், எப்படி இந்த பேபியை நம்ம நல்லா பார்த்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு கண்டிப்பாவே இருந்துச்சு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஸ்கேனுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. நாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் எல்லாம் லேப்ல கொடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் சொல்ற மாதிரி பேபியை கேர் பண்றது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் டைமெஸ்டர்க்கே ஐயோ முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் டைமெஸ்டர் ரொம்பவே முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தலைவலி இருக்குங்க, செம்மையா தலைவலிக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் செம்மையா வாமிட்டிங் இருக்கும். இந்த 3 சிம்டம்ஸும் நம்மளை போட்டு பாடா படுத்தும். என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆனா அந்த இதுலயுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேபியை பார்க்க போறோம், நமக்கு ஒரு உயிர் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிற சந்தோஷத்திலே இதெல்லாம் நான் கடந்து வந்தேங்க. அப்புறம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வீடியோ சென்டர்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டாக்டர் எனக்கு கொஞ்சம் ஸ்கேனுக்கும் லேப் எழுதி கொடுத்துருந்தாங்க. அடுத்ததை நான் போயிட்டு லேப்ல செக் பண்றதுக்கு சொன்னேன். அதோட ரிசல்ட் வாங்கலாம் கூப்பிட்டாங்க. ரொம்பவே பயந்துட்டே போனேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, எனக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட யாருமே இல்லை. பயந்துட்டே போயிட்டு அந்த ரிப்போர்ட்டும் வாங்கிட்டேன். அடுத்த நாள் டாக்டர் செக்அப் போகும்போது தான் எனக்கு பெரிய ட்விஸ்டே இருந்துச்சு. அது என்ன ட்விஸ்ட்னு பிரெக்னன்சி பார்ட் 2ல நான் என்னன்னு சொல்றேன். கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட ஸ்டோரி கண்டினியூஸா பாருங்க. இதோட கண்டினியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா